வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி முதல் நாள் வந்து சாப்பாடு மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ இந்த சாப்பாடை வந்து மறுநாள் காலையில் வந்து நம்ம சூடான சாதம் வடிக்கும் போது நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா புதுசாக வடித்த சாப்பாடு மாதிரியே இருக்கும். ஸோ பழைய சாதம் வந்து மீந்து போன மாதிரியும் உங்களுக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி சாதம் வடிக்கிறதுக்காக இப்படி நீங்கள் வந்து சாப்பாடு வந்து கொதிக்குது இல்லையா, கடைசியில் நம்ம வந்து வடிக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்ச சாப்பாடு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முதல் நாள் வடித்த சாப்பாடு மறுநாள் வந்து சேர்த்து செய்ய போறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காக எடுக்கிற அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி அரிசி வந்து வேகும்போது நம்ம வந்து பழைய சாப்பாடை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். இப்போ இது வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி மூங்கில் தட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மூங்கில் தட்டு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம சிந்தாமல் செதறாமல் வந்து கஞ்சி வடிக்க முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு சோறு கூட உங்களுக்கு வந்து அந்த கஞ்சியிலேருந்து வெளியில் வரவே வராது. இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஞ்சி வந்து வடிக்கும் போது நிறைய சாப்பாடையும் வந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் லூஸாக நம்ம வந்து பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா சாதமும் வந்து வேஸ்ட் ஆகும். அதாவது கஞ்சிக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி கையிலையும் வந்து கஞ்சி வந்து ஊற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மூங்கில் தட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி வடிச்சிங்க அப்படின்னா கையிலையும் வந்து உங்களுக்கு கஞ்சி படாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ கஞ்சியும் 1/2 லிட்டர் அளவுக்கு கஞ்சி இருந்தால் கூட செகண்டில் உங்களுக்கு வந்து வடிஞ்சு வந்துடும். ஒரு சொட்டு கஞ்சி கூட உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப சேஃபாகவும் கஞ்சி வந்து வடித்து எடுத்துடலாம். இந்த மூங்கில் தட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட் சைடில் அந்த கூடைகளெல்லாம் வந்து அதாவது மூங்கில் கூட சேர்லாம் வந்து வச்சு பின்னிட்டு இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து மூங்கில் தட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கும் அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சுத்தமாக வந்து கஞ்சியும் சாப்பாட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஒரு சாம்பார் நல்ல கமன்னு நல்ல டேஸ்டியாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் வாசமும் வந்து வராது. ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வந்து இந்த மாதிரி கொதிக்குது இல்லையா, கொதிக்கும் போது நீங்கள் வந்து இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல கமன்னு நல்ல வாசமாக நல்ல டேஸ்டியாக வந்து சாம்பார் கிடைக்கும். வீட்டில் வந்து கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாம்பார் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சாம்பாரோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டியாக அந்த மாதிரி வந்து ஒரு கடாய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்து அழுக்கு பிடிச்சிரும். அதாவது நிறைய கரைகள் அதிகமாக நம்ம இதை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வாங்கும்போது இருக்கிற பளபளப்பு வந்து பார்த்திங்கன்னா போக போக குறைஞ்சிட்டு அதே மாதிரி அந்த நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல கலராக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கை வலிக்க நம்ம வந்து 2-3 நாள் உட்காந்து தேய்ச்சா கூட நமக்கு இது வந்து போகவே போகாது. 2-3 நாளைக்கு நம்ம வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு வந்து கை வந்து ஒரு பெயின் கொடுக்கும். இதை வந்து கஷ்டமே இல்லாமல் கண் மூடி நீங்கள் திறக்கிறதுக்குள்ள ரொம்ப ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இது வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதே நம்ம வந்து லோக்கல் நம்ம ஊர் கடைகளில் வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் பேப்பர், உப்பு காகிதம் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விடாப்பிடியாக இருக்கிற கரைகள் எல்லாத்தையுமே வந்து நிமிஷத்தில் காணாமல் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி தேய்ச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தேய்ச்ச உடனே வந்து இந்த கரை விட்டு போயிடுச்சு.
இந்த பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாய்க்கு மட்டும் தேய்க்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோட்டிங்கே விட்டு போயிடும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா விதமான கடாய்களுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி இரும்பு தோசை தவா, அதே மாதிரி இரும்பு கடாய், இது எல்லாமே வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி தாராளமாக க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையே வலிக்கலைங்க. எனக்கு இது வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ கஷ்டமே இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு கரையே வந்து பட்டிருக்கு. ஸோ கையே வலிக்காமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து டாய்லெட் பவுலில் அந்த எல்லோ கரை வந்து பிடிக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் என்ன தான் லிக்விட் வந்து போட்டு மாங்குன்னு தேய்ச்சாலுமே வந்து போகவே போகாது. இந்த ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் பேப்பர் யூஸ் பண்ணி நான் அது வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தீப்பெட்டி வந்து நம்ம அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விளக்கு வந்து பற்ற வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம எந்த இடத்துல வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து இதை பற்ற வச்சு நம்ம யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து நம்மள எத்தனை பேர் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போடுவோம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற இடத்துலையே ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் நம்ம வந்து வைப்போம், இல்லைனா அப்படியே வந்து அதே இடத்துல தூக்கி போட்டு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி வந்து போடும்போது வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு காலியான இன்னொரு தீப்பெட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குச்சி இருக்குது. அந்த பெட்டிக்கு கீழே வந்து அதாவது அடியில் வந்து டபுள் சைடு டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு கீழே வந்து காலியாக இருக்கிற பெட்டியை நான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு குச்சி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கேண்டில் வந்து இப்போ ஏற்றி வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த குச்சியை அணைச்சிட்டு இதை வந்து நீங்கள் அடியில் நம்ம காலியாக வச்சுருக்குறோம் இல்லையா பாக்ஸு, அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை ஃபுல்லாகிடுச்சுன்னும் போது நம்ம வந்து அதை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதாவது டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி குச்சி இருக்கு இல்லையா, அந்த லைட்டாக புகை வந்துட்டுருக்கு பாருங்கள், அதை வந்து நம்ம அணைச்சிட்டு உள்ளே வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே அதிகமாக யூஸ் ஆகும்னா நம்ம வந்து சாமி படத்துக்கெலாம் விளக்கு வந்து ஏற்றுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸ் இது பார்க்கல அப்படின்னாலும் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.